இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜ் ப்ளஸ் என் வாழ்க்கையில் இருக்கிற இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜுக்குமே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நான் சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. நான் வந்து எப்பயுமே பல கோயில்களுக்கு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்குறதுக்காக நான் நிறையா கோயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க சந்தோஷங்களையும் எனக்கு கொடுத்துருக்க அவ்வளோ விஷயங்களையுமே நான் வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். மேபி அதனாலேயோ என்னவோ தெரியாது, என்னுடைய கஷ்டமான டைம்ஸில் கூட எனக்கு நல்ல சாப்பாடும் நல்ல வீடும் நல்ல குடும்பமும் நல்ல ஒரு மனைவியும் நல்ல குழந்தைங்களும் நல்ல நண்பர்களும் நல்ல ஏடிஸும் எனக்கு ஒரு நல்ல டீமும் இவங்க எல்லாருமே என்னுடைய எவ்வளோ ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே எனக்கு நம்பி இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எனக்கு தனியாக நிற்கிறதுக்கு ஆக்சுவலாக நான் தனியாக நிற்கக்கூடாது. அண்ட் எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு 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 மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணுற மாதிரி என் லைஃப்பில் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சு, ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இப்போ எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமோ, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஃபிலிம் நடக்கிறது நேரத்தில் நிற்கும் போது அதுலேருந்து அதை டேக் ஆஃப் ஆகி இன்னொருத்தவங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம காதில் விழுறது எல்லாமே ஒரே விஷயந்தான் இருக்கும். ஏதாவது சின்னதாக பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள், காம்பேக்டாக பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ நம்மளை வந்து ஒரு மொக்க பீஸாக வந்து பார்க்குறாங்க அப்படின்றது வந்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது வேறு. பட் அதை பல தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா நம்மளை இதே மாதிரி பல தடவை வந்து இது வேஸ்ட்டு இது, ஏன்னா நானும் ரவுடி தான் படமுமே வந்து அந்த படத்தை சென்சார் காப்பி எல்லாம் பார்த்ததுக்கப்புறமேல்ட்டு கூட யாருமே நல்லா இருக்குது இப்போ சூப்பராக இருக்குலாம் சொல்லலை. எனக்கு வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான், அது வந்து எனக்கும் அந்த தியேட்டருக்குள்ளே வர அந்த ஆடியன்ஸுக்கும் இருக்கிற அந்த ஒரே ஒரு கனெக்ஷனை நம்பி வாழ்கிறவன் தான் நான். அந்த நாள் வந்து ஏப்ரல் 10, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மொத்த நம்பிக்கை, என் கதை மேலே நான் வச்சுருக்கிற மொத்த நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்க்கு நான் போகும்போது எந்த நம்பிக்கையில் போவோம், இந்த இடத்த வந்து மக்கள் ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மொத்த நம்பிக்கையுமே அந்த 10ஆம் தேதியிலிருந்து நடக்கும் அப்படின்றது என்னுடைய பிலீஃப். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.